சம்மந்தி அம்மா, ஏதோ அர்ஜென்ட்டாக பேசணும், உடனே கிளம்பி வாங்கன்னு சொன்னீங்க. நானும் என் மனைவியும் கிளம்பி வந்துட்டோம். ஒன்றுமே பேசாமல் இருக்குங்களே, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள். அம்மா சொல்ல மாட்டாங்க. உங்கள் பொண்ணு வந்தவொடனே நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. மாப்பிள்ளை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். வாங்கப்பா, வாங்கம்மா. என்னப்பா சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? சம்மந்தி அம்மா தான் ஃபோன் பண்ணி அம்மா என்னைய வர சொன்னாங்க. ரொம்ப அர்ஜென்ட்டாக வாங்கன்னு சொன்னாங்க. நீ வந்ததுக்கப்புறம் தான் எல்லா விவரமும் தெரியும்னு சொன்னாங்க. அதை தான் வெயிட் பண்ணுறேன். செல்வி, நீ எதனா தப்பு பண்ணிட்டியாம்மா? நான் எந்த தப்பும் பண்ணலம்மா. கொஞ்சம் இருங்கப்பா. என்ன கதிர் இது? எனக்கு தெரியாம எங்க அம்மாவையும் அப்பாவும் வர வச்சிருக்கீங்க. செல்வி, உனக்கும் எனக்கும் இருந்த செய்தியை உங்கள் அப்பா அம்மாவுக்கும் தெரிவிக்கணும் தான் அவங்கள வர சொன்னேன். நம்ம கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது. ஆனால் நமக்கு குழந்தை இல்லை. கொஞ்சம் இருங்க, வரேன். அப்பா, அம்மா, தயவு செய்து நீங்க வீட்டுக்கு போயிடுங்க. இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். இல்லைம்மா, ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது. பிரச்சனைக்கு தீர்வு தெரியாமல் நாங்கள் போக மாட்டோம். மாப்பிள்ளை கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லிட்டு வாமா. ஆமாம்மா, உங்களை கும்பிட்டு கேட்குறேன், 2 பேரையும் தயவு செய்து போயிடுங்க. சொல்லுடா, உன் பொண்டாட்டி ஒரு புள்ள பெத்துக்க தகுதி இல்லாதவன்னு அவ ஒரு மலடி. அவங்க அப்பா அம்மாட்ட உரைக்கிற மாதிரி சொல்லுடா. சம்மந்தி அம்மா, வரவு கொட்டிட்டு அழியலாம், வார்த்தையை கொட்டிட்டு அழ முடியாது. தயவு செஞ்சு வார்த்தையை கொட்டிட்டாருங்க. புள்ள பெத்துக்க முடியாத பொம்பளைய மலடின்னு சொல்லாத. வேற என்ன சொல்லுவாங்க? நீயே தான் சொல்லலாம். கதிர், இங்க இருக்கிறவங்க எல்லாரும் வெளியே போக சொல்லுங்க. உங்ககிட்ட நான் தனியா பேசணும். உள்ள வாங்க. 4 வருஷமா என்கிட்ட தனியாக தானே பேசிகிட்டு இருக்க. இப்போ என்ன புதுசாக பேச போகிற? மாமா, என் மேலே எந்த தப்பும் இல்லை. உங்கள் பொண்ணுக்கு குழந்தை பெற்றுக்கிற பாக்கியம் இல்லை. அதை உங்கள் பொண்ணே ஒத்துக்கிட்டா. குழந்தை பெற்றுக்கிற பாக்கியம் இல்லைன்னா என்ன, நம்ம ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு போயிட்டு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கலான்னு சொன்னான். ஆனால் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நான் 1 மாதத்துக்கு முன்னாடிலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் வேற கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், எனக்கு டைவர்ஸ் கொடு டைவர்ஸ் கொடுன்னு. எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கா. என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி 1 வருஷத்துல ஒரு பிள்ளைய பெற்று கொடுக்கல. அந்த மாதிரி என் பையன் பெற்றத நான் கொஞ்சம் ஆசைப்பட மாட்டேன். உங்கள் பொண்ணு ஏதோ காப்பகத்துலேருந்து ஒரு குழந்தைய எடுத்துட்டு வந்து வளர்க்க போகுதான். அந்த குழந்தைய நான் என் பேர பிள்ளைன்னு கொஞ்சணுமா? கருமா. இதை கேட்கவே அருவருப்பா இல்லை, என் தலை எழுத்து. செல்வி, குழந்தைய பெற்றுக்கிறவ தான் ஒரு முழுமையான பொண்ணு. அந்த தகுதி தான் உனக்கு இல்லையே. நீ ஏன் விலகி போயிடக்கூடாது? இப்படி அடம் பிடிக்கிற? படிச்ச பொண்ணு தானே நீ, அறிவில்லை உனக்கு? இதோ என் பொண்ணு பெற்றது தவழ்ந்து போகுது, அது மாதிரி என் புள்ள பெற்றது தவழ்ந்து போகணும்னு ஆசைப்பட மாட்டேன். அம்மா செல்வி, பெற்றவங்க நாங்கள்,
எங்களுக்கு தெரியாத விஷயத்த மற்றவங்க சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. மாப்பிள்ளை நீ லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணினேன். உனக்கு என்ன குறை? நர்ஸு தானே நீ, உனக்கு தெரியாதா? என்கிட்ட சொல்லுமா. சொல்றேன்ப்பா. எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்றேன். ஓய், என்ன ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு அமைதியா இருக்க? கதிர், ம், நம்ம எத்தனை வருஷமா லவ் பண்றோம்? 4 வருஷம். ஏன் கேட்குற? உங்கள் வீட்லேயும் ஒத்துக்கிட்டாங்க, எங்கள் வீட்லேயும் ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் என்ன திடீர்னு தனியாக பேசணும்லாம் கூப்பிட்ற? கதிர், நான் சொல்ல போற செய்தியை கேட்டு உன் ஃபேமிலியில கலந்து பேசி எனக்கு ஒரு முடிவு சொல்லணும். என்னடி ஜாலியாக பேசலான்னு வந்தா சும்மா தேவையில்லாமல் பேசிக்கிட்டு என்ன பிரச்சனை உனக்கு? கதிர், நான் சொல்றபடி நீங்க உங்க வீட்டுல சொன்னாதான் நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கும். ஏய் செல்வி, புரியுற மாதிரி சொல்றி. கதிர், என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு குழந்தை பிறக்காது. நான் ஒரு நர்ஸ். என்னோட குறைய உன்கிட்ட சொல்லிதான் ஆகணும். இத உன் குடும்பத்துல சொல்லிதான் ஆகணும். அப்பதான் நம்ம கல்யாணம் கடைசி வரைக்கும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையோட இருக்கும். இந்த விஷயத்த காதலிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்திருக்கலான்னு உனக்கு தோணுதுல? நம்ம காதலிக்கும் போதெல்லாம் நான் நல்லாதான் இருந்தேன். ஆனா இப்போ 10 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு உடம்பு சரியாம போச்சு. அப்பதான் நான் போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணேன். அப்பதான் எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு 100% சொல்லிட்டாங்க. இப்ப சொல்லுங்க கதிர், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா இல்லைன்னா நட்பாவே இருந்துடலாமா? செல்வி, நீ கவலைப்படாத. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் நான் பார்த்துக்கிறேன். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு நீ தான் முக்கியம். கதிர், அவசரப்பட வேணாம். இது வாழ்க்கை, யோசிக்கணும். உங்களுக்கு நான் நேரம் தரேன். உங்க வீட்டில் பேசி ஒரு வாரம் கழிச்சு என்ன முடிவுன்னு சொல்லுங்க. என்னால உங்க வாழ்க்கை வீணாக வேணாம். நீங்க வேணான்னு சொன்னா கூட நான் கவலைப்பட மாட்டேன். நீங்க நல்லா இருந்தா போதும். அம்மா, என்னம்மா இது? இருங்கப்பா, நான் முழு கதையை சொல்லி முடிச்சிடுறேன். கதிர் என்ன ஒரு வாரம் சென்று அதே இடத்துக்கு வர சொன்னாங்க. என்ன கதிர், உங்க வீட்டுல என் குறைய சொன்னீங்களா? சொன்னேன். அம்மா அக்காவும் கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. அதன் பிறகு கல்யாணத்துக்கு முன்னாடியே உண்மையை சொல்லிட்டாளே அப்படின்னு சொல்லி அவளை பாராட்டியே ஆகணும்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா, செல்வி தாண்டா என் மருமவ, எங்கள் அக்கா உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணாதான்னு சொல்லிட்டா. இப்போ நான் சொல்கிறேன், நீ தான் என் மனைவி. இது உன் மேலே சத்தியம். கதிர், நம்மளுக்கு குழந்தைலாம் இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. ஏதோ ஒரு அனாத ஆசிரமத்துல இருந்து 2 குழந்தை தத்தெடுத்து நம்ம குழந்தையா வளர்த்துக்கலாம். இதுல உங்களுக்கு வருத்தம்லாம் இல்லைல்ல?
சத்தியமா வருத்தம் இல்லைம்மா. எனக்கு நீ தான் வேணும். நம்ம காதல் சக்சஸ் ஆகணும். நீ சொன்ன மாதிரியே 2 குழந்தைய தத்தெடுத்து நம்ம குழந்தைங்களா வளர்க்கலாம். சரியா? இல்ல இல்ல இல்ல, அவ என்கிட்ட இந்த செய்தியை சொல்லவே இல்ல. தம்பி என்கிட்டயே அந்த விஷயத்தை பத்தி சொல்லவே இல்லை. இதுல நான் யாரை தான் நம்புறது? இதோ இருக்காரே, இவரே கேளுங்க. நான் காதலிச்சேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா உண்மையும் இவர்கிட்ட சொல்லிட்டேன். உங்க பையன் பொய் சொன்னதுக்கு என்னால எதுவும் பண்ண முடியாது. உங்க பையனை போய் கேளுங்க. அதே மாதிரி என்கிட்ட வந்து வருத்தப்படாதீங்க. ஹலோ, அந்த மாதிரி நீங்க என்கிட்ட விவகாரத்தும் கேட்காதீங்க. வக்கீலம்மா ப்ளீஸ் ஏஞ்சி நீங்க வெளியே போயிடுங்க. நீங்க உட்காருங்கம்மா. ஏய், நீ சொல்றதெல்லாம் உண்மையாவே இருக்கட்டும். ஆனா அதுக்கெல்லாம் சாட்சி? நீ சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு நான் கோர்ட்ல சொல்வேன். உன் பார்வெல்லாம் என்ன ஒன்றும் செய்யாதுரி. உனக்கு குழந்தை பிறக்காது எனக்கு தான் சாதகம். நீ எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துதான் ஆகணும். இல்லைனா உன்னை கண்டது சொல்லி கோர்ட்ல நாரடிச்சிருவேன். ஐயோ மாப்பிள்ள, என் பொண்ணு வாக்க விடாதீங்க அப்பா மாப்பிள்ள. என்னப்பா பண்றீங்க? என் காலில் விழுந்தா உன் பொண்ணு கர்ப்பமாயிடுவாளா? அப்பா ஏஞ்சிரீங்கப்பா. என்னால ஏன்ப்பா நீங்க அவமானப்படுறீங்க? வந்து உட்காருங்கப்பா. அப்பா என்னால ஏன்ப்பா நீங்க கஷ்டப்படுறீங்க? அம்மா சரி. அழுவாதீங்கப்பா. அம்மா அழுவாதீங்கம்மா. அப்பா அழுவாதீங்கப்பா. என்ன பண்ணுவேன்? கதிர், ஆத்தங்கரையில நான் உன்கிட்ட வந்து பேசினதும் 1 வாரம் கழிச்சு நீ என்கிட்ட வந்து பேசினதும் பொய்யா மெய்யா? இங்க பாரு, நீ சொல்றது உண்மையா கூட இருக்கட்டும். ஆனா அப்ப அந்த முடிவை நான் தப்பா எடுத்துட்டேன். உன் மேல இருக்கிற காதல் முகத்துல தப்பான முடிவை எடுத்துட்டேன். அப்ப எனக்கு சரியா பட்டுது, இப்ப எனக்கு சரியா படல. எனக்கு புள்ள பெத்துக்கு தகுதி இருக்குடி. நான் எதுக்கு அடுத்தவன் பிள்ளை எடுத்து வளர்க்கணும்? கதிர், அப்போ ஒத்துக்கணும்லடா. இப்ப ஏன் மாத்தி மாத்தி பேசுற? ஏன் பொய் சொல்ற? ஏய், அப்ப ஒத்துக்கினடி, இப்ப ஒத்துக்க முடியாது. எனக்கு கண்டிப்பா விவாகரத்து வேணும். நீ எது பேசுறதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசு. இல்லன்னு சொன்னா நீ புள்ள பெத்துக்க தகுதி இல்லாதவன்னு கோர்ட்ல எல்லாரும் முன்னாடி சொல்லி உன்னை அசிங்கப்படுத்த வேண்டி. இங்க பாரியா, உன் பொண்ணை மலடின்னு சொன்னதுக்கு அப்படியே நீலி கண்ணி வச்சிய. இப்போ ஊர் உலகமே உன்னை காரி முய்ய போகுது. அம்மா சொன்ன மாதிரியே இந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னா விவாகரத்து பேப்பர்ல உன் பொண்ணை கையெழுத்து போட்டு போக சொல்லு. இந்த விஷயம் இந்த 4 செவத்துக்குள்ளாரே முடியும். கதிர், கடைசியா கேக்குறேன். காதல், கல்யாணம், அன்பு, பாசம், நேசம், மனசாட்சி இதெல்லாம் வச்சுதானே என்ன கல்யாணம் பண்ண? மனசாட்சியோட சொல்லு. குழந்தை பெத்துக்க தகுதி தானே இல்ல, அதனால என்ன விட்டுருவியா? அழுவாதிரி. திரும்ப திரும்ப அவன்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க எனக்கு டைவர்ஸ் வேணும். லூசு மாதிரி சானியா. சிக் தள்ளுடா. வக்கீலம்மா எங்க கையெழுத்து போடணும்? அம்மா செல்வி வேணாம்மா, வேணாம்மா. இல்லப்பா, வாழ்க்கையே வேணாம். இதுக்கப்புறம் முடியாது. வாங்க வந்து உட்காருங்க. நான் படிச்சிருக்கேன்ப்பா. எனக்கு என்ன பாத்துக்க தெரியும். நீங்க கவலைப்படாதீங்க, அழுவாதீங்கம்மா. எங்க மேம் கையெழுத்து போடணும்? இந்தாங்கம்மா, இங்க போடுங்கம்மா, இங்க போடுங்கம்மா. அப்பா சந்தோஷமா. இந்த இடத்துல ஒண்ணுமா, அவ்வளவுதான். கதிர், இப்போ உனக்கு சந்தோஷமா? கதிர், அம்மா சரி. நீ கட்டின தாலியில கூட
உன் தங்க இருக்கு, நீ ஏன் வச்சுக்கோ. இப்போ உங்களுக்கு போதுமா? இப்ப திருப்தியா? கோர்ட்ல நான் மலடின்னு ஒத்துக்கிறேன். கொஞ்சம் இருங்க. ஏன் உள்ள போறாமா? மூட்டை முடிச்செல்லாம் கட்ட தேவையில்ல, கட்டின்னு கிளம்பி போகட்டும். எதா தூக்கி போயிட போறாமா? அட போம்மா, கையத்தையே போட்டா சனியும் போகட்டும். எது எதெல்லாம் பிடிக்குதோ எல்லாத்தையும் எடுத்துன்னு போகட்டும். ஏங்க உள்ள போறா? என்ன விஷயம் தெரியலையம்மா, எதுவும் புரியலையே எனக்கு. ஹலோ, இங்க பாருங்க. உங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு உண்மைய இப்ப சொல்றேன். அதற்கான ஆதாரம் என் கையில இருக்கு. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு ஒரு விபத்து நடந்தது. அதுல உனக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டியதா இருந்தது. உனக்கு ஞாபகம் இருக்கா? உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? உனக்கு ஆபரேஷன் பண்ணும்போது அந்த இடத்துல நர்ஸா நான் தான் இருந்தேன். டாக்டருங்களாம் ஆபரேஷனை முடிச்சுட்டு கை கழுவ வெளியே வந்தாங்க. என்னங்க டாக்டர், உங்க முகம் ரொம்ப சோகமாவே இருக்கு. இப்போ நாம் ஆப்ரேஷன் பண்ணலாமா, அந்த பேஷண்ட்டுக்கு ஆண் உறுப்புல அடிபட்டு நரம்புல பாதிக்கப்பட போச்சு. ஆப்ரேஷன் பண்ணி எப்படியாவது சரி பண்ணி அவனை ஒரு ஆம்பளை ஆக்கலன்னு பார்த்தா முடியாமல் போச்சு. பேஷண்ட்டு உயிருக்கெல்லாம் ஒன்றும் ஆபத்து இல்லைம்மா. ஆனால் கல்யாணம் பண்ணலாம், தாமரை உறவுலையும் ஈடுபடலாம், அவனுக்கு குழந்தை மட்டும்தான் பிறக்காது. நம்ம மருத்துவத்துறையில இது எல்லாமே சகஜம் தானே டாக்டர். என்ன பண்றது, எல்லாமே கடவுள் விட்டு வழிதான். உண்மைதாம்மா. சின்ன வயசு அவனுக்கு கல்யாணம் பண்ணாக்கா குழந்தை பிறக்காதுன்ற விஷயத்த நான் பேஷண்ட்டுக்கிட்டேயோ இல்லை அவங்க பேரண்ட்டுக்கிட்டேயோ நான் எப்படி போய் சொல்லுவேன்? அதை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருக்கிறத சொல்லிதானே ஆகணும் டாக்டர். இப்படி தயங்கினா முடியுமா? உண்மைதாம்மா. டாக்டர், இப்போ நீங்க ஒரு ஆபரேஷன் பண்ணீங்கல்ல, அவர் என் காதலன். டாக்டர், இந்த செய்தி அவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சா உடஞ்சு போயிடுவாங்க டாக்டர். அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் தாங்கவே மாட்டாரு டாக்டர். எந்த கஷ்டமா இருந்தாலும் என்னோட போயிட்டோம். உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன் டாக்டர், இது என்னோட போயிட்டோம். ப்ளீஸ் டாக்டர். இல்லைம்மா, அது பெரிய தவறுமா. ஒரு பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஒரு விபத்து நடந்து போச்சுன்னா அது சம்மந்தப்பட்ட பேரண்ட்டுக்கிட்ட கண்டிப்பாக சொல்லியே ஆகும். அதுதான்மா டாக்டரோட தர்மம், இல்லையா டாக்டர்? ஆமாம் டாக்டர், இந்த பொண்ணுடைய உணர்வுக்கும் கொஞ்சம் மதிப்பு கொடுப்போமே. ப்ளீஸ் டாக்டர். டாக்டர், அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவருக்கு இருக்கிற குறைய அவருக்கே தெரியாம வாழ்ந்துருவேன் டாக்டர். குழந்தை இல்லாம எப்படிமா வாழ்வ? ஏதோ ஒரு ஆசிரமத்துல இருந்து குழந்தை தத்தெடுத்துப்பேன் டாக்டர். ஓகேம்மா, டாக்டர் சொன்னதால் அந்த ரிப்போர்ட்டை உங்கள் கையில் கொடுத்துட்றேன், நீங்கள் வாங்கிக்கோங்கம்மா. ரொம்ப நன்றி டாக்டர். உன்னுடைய தூய்மையான காதலை நினைச்சு நான் உண்மையிலேயே பெருமைப்படுறேன். அதுக்கான சர்டிபிகேட் தான் இது. உனக்கும் உன் வீட்டு ஆளுங்களுக்கும் இதெல்லாம் தெரியக்கூடாதுன்னா இத்தனை நாள் நான் போராடினேன். ஆனா உங்களோட கீழ்த்தனம் புத்தியை காட்டிட்டீங்களே. ஏமா, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்காம இருந்தா உடனே மலடின்னு சொல்லி அவ மனசை நோவடிச்சிருவீங்கல்ல? ஏமா, நீயும் ஒரு வீட்டுக்கு வாழ போன பொண்ணு தானே, ஒரு குழந்தை பெத்துக்காததுக்கு டைவர்ஸா கேட்பாங்க? அசிங்கமா இல்ல? தப்புமா, ரொம்ப தப்பு.
குழந்தைய பெத்துக்க முடிஞ்சாலும் தத்தெடுத்து வளர்க்குறது எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுமா? அந்த அளவுக்குலாம் உங்களுக்கு மனசு இல்லையா? நீங்களாம் ஒரு பொண்ணுங்க தானா? உங்களாம் பார்க்கறதுக்கு எனக்கு அருவருப்பாக இருக்கு. ஹலோ சார், உங்கள் வாழ்க்கைக்குள்ள இனி நான் வரமாட்டேன். நீங்கள் வேற கல்யாணம் பண்ணாலும் உங்ககிட்ட இருக்கிற குறைய அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணுங்க. இனி எந்த பொண்ணு வாழ்க்கையும் என் வாழ்க்கையை ஆக்கின மாதிரி ஆக்கிடாத. செல்வி என்ன மன்னிச்சு. கையை விடு. அம்மா செல்வி, அம்மா செல்வி, நீ தாம்மா என் மருமவ. கையை விடுங்க. உங்களை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. அத டிவோர்ஸே வாங்கிட்டீங்க, உங்க மருமகன் எப்படி என்ன சொல்வீங்க? அப்பா அம்மா வாங்க போலாம். இங்க இருக்கிற பொருள் கூட எனக்கு தேவையில்ல. அப்பா இப்ப எதுக்கு அழுவுறீங்க? உங்களுக்கு ஆம்பளை புள்ள மாதிரி நான் இருக்கேன்ப்பா. வாங்கப்பா போலாம். அம்மா செல்வி.